அந்த சூனியக்காரி அலறிக்கொண்டே முன்னால் சுட்டிக்காட்டினாள். மெழுகுவர்த்தியின் மேல் மறைந்திருந்த ஒரு ஈ அதிர்ச்சியில் பதறி பறந்தது. அது ஒரு சிறிய இடைவெளியில் நழுவி பக்கத்தில் இருந்த களஞ்சியத்துக்குள் நேராக பாய்ந்தது. ஆனால் தரையை தொடும் அதே நொடியில் அது ஒரு எலியாக மாறிவிட்டது. உண்மையில் அவள்தான் அண்ணா. அசாதாரணமான வடிவமாற்ற சக்தி கொண்ட ஒரு மன வளர்ச்சி சக்தியாளர். கவசத்திற்குள் மறைந்தால் பாதுகாப்பாக தப்பிக்கலாம் என்று அவள் நினைத்தாள். ஆனால் சில அடிகள் எடுத்து வைத்ததும் அருகிலிருந்த ஒரு சிப்பாய் அவளை கவனித்து விட்டான். அண்ணா உடனே வேகத்தை அதிகரித்தாள். ஆனால் அந்த சிப்பாய் விரைவில் அவளை நெருங்கி ஒரே அடியில் அவளின் ஹெல்மெட்டை சிதறடித்தான். அதிர்ஷ்டவசமாக அண்ணா மிக வேகமாக செயல்பட்டாள். கவசம் தரையில் விழும் அந்த நொடியில் அவள் மீண்டும் ஒரு எலியாக மாறி சிப்பாயின் பிடியிலிருந்து தப்பித்தாள். இறுதியாக அவள் ஒரு காற்றோட்ட குழாயின் வழியே ஏறினாள். எந்த தயக்கமும் இல்லாமல் 30வது மாடியிலிருந்து கீழே குதித்தாள். ஆனால் நடுவானில் திடீரென தோன்றிய ஒரு கைப்பிடி தடுப்பு அவளின் சமநிலையை முற்றிலும் குலைத்தது. இந்த உயிர்ப்பாயும் தருணத்தில் அவள் உடனே ஒரு கழுகாக மாறினாள். வானில் பறந்து தன் சிறையிலிருந்து வெற்றிகரமாக தப்பினாள். ஆனால் ஓரளவு மூச்சு விடுவதற்கு கூட நேரமில்லை. பின்புறமிருந்து அம்புகள் அவளை நோக்கி பாய்ந்தன. இடப்பக்கம் வலப்பக்கம் அவள் தவிர்த்து பறக்க முயன்றபோது தவறுதலாக ஒரு கொடியில் மோதிவிட்டாள். இப்போது கீழே விழுந்து மரணிக்கப் போகிறான் என்று தோன்றிய அந்த கணத்தில் அவள் உடனே ஒரு பூனையாக மாறி அதிக சிறிய வித்தியாசத்தில் உயிர் தப்பித்தாள். ஆனால் அண்ணா ஒரு நொடியும் அலட்சியம் காட்டவில்லை. சூனியக்காரி அவளை இவ்வளவு எளிதில் விடமாட்டாள் என்று அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள். உண்மையிலேயே அவள் கதவை திறந்து வெளியே வந்தவுடனே சூனியக்காரி தன் நாட்களுடன் அவளை துரத்தி வருவதை பார்த்தாள். அண்ணா உடனே சாலையோரத்தில் ஒரு ஆஸ்ட்ரிச் பறவையாக மாறினாள். ஆனால் அந்த சூனியக்காரி அவளின் வேஷத்தை உடனே கண்டுபிடித்தாள். உடனே அண்ணா ஒரு மூஸ்மானாக மாறி மீண்டும் ஓடினாள். நகரவாயில் மூடப்படும் கடைசி நொடிக்கு முன் அண்ணா அதன் கீழே நழுவி சென்று வெற்றிகரமாக தப்பித்தாள். ஆனால் சூனியக்காரி கைவிடவில்லை. அவள் பதிலாக அண்ணாவின் சகோதரியை பிடித்துக் கொண்டாள். சிப்பாய்கள் தாக்க தயாராகும் அதே தருணத்தில் அவர்கள் அருகிலிருந்த குதிரை திடீரென மாற்றமடைந்தது. ஒரே நொடியில் அது ஒரு பெரும் அவுள்பியர் மிருகமாக மாறியது. சிப்பாய்களுக்கு எதிர்த்து போராட ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. சகோதரியை விடுவித்த பிறகு அண்ணா குதிரையின் மேல் ஏறினாள். புறப்பட போகும் தருணத்தில் அவளுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அவள் தன் குச்சி எறியும் ஸ்லிங்ஷோட்டை எடுத்தாள். ஒரே துல்லியமான தாக்குதலில் கடைசி எதிரியையும் வீழ்த்தினாள். அப்படியே இரு சகோதரிகளும் தப்பிச் சென்றார்கள். அண்ணா எவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக இருந்தாலும் சூனியக்காரி சோபிடாவுடன் நேரடியாக மோத அது போதவில்லை. அதனால் மலை வழிகாட்டுதலின் பேரில் அவர்கள் இன்னொரு மந்திரப் பொருளை தேடிச் சென்றார்கள். அந்த தண்டை மென்மையாக தொடினாலே போதும், அவர்கள் விரும்பும் எந்த இடத்திற்கும் உடனே கொண்டு செல்லும் சக்தி அதற்கு இருந்தது. ஆனால் அவர்கள் புறப்பட தயாராகும் அந்த நொடியிலேயே பல ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்த ஒரு டிராகன் திடீரென விழித்தெழுந்தது.